என்ன எதுக்கு வந்தீங்க? சினிமாவில டூயட் பாடிட்டு இருந்த ஒன்ன அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடி தான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடி தான் நீ கையை தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி. என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க. என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலைகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நெவர். இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டா. நீ எம்பி ஆவணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்க்கட்சிக்காரங்க 8 பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? 8 பெண்களுடைய தாலி அறுந்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கைய வெட்டியிருக்கோம், காலை வெட்டியிருக்கோம், ஏன் தலையே வெட்டியிருக்கோம். அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியா வேணாம்னு போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானே. ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணதான். என்ன நம்புறவங்களுக்கு நல்லது பண்ணத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பார்க்கத்தானே போறேன். பார்க்கறேன். ஏடா என்ன நின்னுகிட்டு போங்கடா. பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேட்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு உன்னை நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசை தாமா நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற விட மாட்டாங்க. அப்பா என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பன் செத்தா அநாத ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போங்க. இங்கே வந்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? 2 கண்ணும் தெரியாத அந்த அப்பாவிய காரியத்தை கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ, அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கறதுக்காக உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்லை. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா? இவரை தெரியுமா? நீ பாத்திருக்கையா? தெரியாது சார். இல்ல சார். தெரியாது சார். நேர்ல பார்த்தவங்க சாட்சி சொல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கொலையை நான் பார்த்தேன். மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறதுனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். உங்க பேரு? சங்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சமையல் வேலை. நாளைக்கு எங்க இருப்பீங்க? விஜயா கல்யாண மண்டபத்துல. யாரா நீ கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்ற? எல்லாரும் பார்த்து சும்மா நிக்கிறீங்க. எவ்வளவு வரதட்சணை வாங்கின? எவ்வளோடா வாங்கின? 2 லட்சம். இந்த நாட்டுல பொண்ணை பெத்தவனை கஷ்டப்படுத்தி வரதட்சணை வாங்குறவன்லாம் யோகியன், கத்திய காட்டுறவன் அயோக்கியனா? இந்த நாடு உருப்படுமா? உருப்படவே உருப்படாது. இங்க வா. ஏப்பனாவது போலீஸுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு நான் மிரட்ட மாட்டேன். தில்ல இருக்கிறவன் பண்ணிக்கோ.